2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதில் ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்க்கும்போது இதில் நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்போ நட்சத்திர வேட்பாளர்கள், நட்சத்திர தொகுதிகள், இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இடம்பெறக்கூடிய தொகுதி நீலகிரி. இதில் யார் வெற்றி பெற போகிறார்கள், களம் இறங்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, ஓட் ஷேர்லாம் எப்படி இருக்க போகிறது, வாக்கு சதவீதம் எப்படி இருக்க போகிறது, இது பற்றி பல விதமாக நம்ம அலச போகிறோம். அரசியல் விமர்சகர் திரு வாஷிங்டன் சுரேஷ் அவர்களும் அரசியல் செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். நீலகிரி தொகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திமுகவிலிருந்து ராசா அவர்கள் ஏற்கனவே அவர் 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். பாஜகவிலிருந்து எல் முருகன் மத்திய இணை அமைச்சர், அதிமுகவிலிருந்து லோகேஷ், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெயக்குமார் வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறார்கள். இது ஒரு நட்சத்திர தொகுதி நீலகிரி. ஏன்னா மத்திய இணை அமைச்சரும் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களும் நேரடியாக மோதக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. திமுக, பாஜக, அதிமுக நேரடியாக மோதும் தொகுதியாக நீலகிரி இருக்கிறது. இந்த நீலகிரி தொகுதி மக்களுடைய குறைகள், எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகிரி தேயிலைக்கு நிரந்தரமாக விலை நிர்ணயம் செய்யவில்லை அப்படிங்கிறது குறைபாடுகளாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வருடம் தோறும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஆனா இவங்க வரும்போது அந்த பார்க்கிங் வசதி, வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக கூறப்படுகிறது. அதே மாதிரி உதகை, குன்னூர் போன்ற பகுதிகளுக்கு சரியான குடிநீர் வசதி இல்லை. கிராமப்புற மக்கள் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருகின்றனர் அப்படிங்கிறத குறைபாடுகளாக நீலகிரி மக்கள் கூறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில திமுகவுடைய ராசாவும் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவின் எல் முருகனும் அதிமுகவிலிருந்து லோகேஷ் களம் இறங்குகிறார்கள். இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மதுர் சத்யா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். மத்திய இணையமைச்சரையே பாஜக தரப்பிலிருந்து களம் இறக்கி இருக்கிறார்கள். அதே சமயம் சர்ச்சை பேச்சுக்கள் அப்படின்னாலே இஸ் ஈக்குவல் டு ராசா அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அப்போ இதை மோதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இதற்கு இடையில் அதிமுகவும் களம் காண்கிறது. அப்போது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இதை பார்க்கலாமா, இல்லை சாலிடாக இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, இப்போ ரிசல்ட்டாக பார்த்தோம்னா ராசாக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த டஃப் ஃபைட்டு கூட என் கருத்துப்படி அதிமுக தான் கொடுப்பாங்களோ இல்லையா, அங்கே பாஜகவுக்கு டஃப் ஃபைட் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய பிரதேசிலேருந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்க. அவங்கள தான் நீங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது கட்சியோட பலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது. நான் எல்முருகனோட பலமாக சொல்ல, கட்சியோட பலம் எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நாங்கள் எங்கள் கருத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம், இந்துத்துவ கருத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம், மக்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கல நிலவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஒரு இந்து முன்னணி இல்லை இந்து சேனா இந்த மாதிரியான ஒரு கருத்தியலாக போயிருக்கோம் இல்லையா, அது பாஜகவின் வளர்ச்சியாக இல்லை. இந்த இந்துத்துவ அமைப்புகள், இந்த பிரச்சாரம் செய்யும் அமைப்புகள், கருத்தியல் ரீதியாக களமிறங்கும் அமைப்புகளுக்கு செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது அங்கங்கே இல்லையா. பாஜக கட்சியாக அங்கே வளரல, அங்கே உறுப்பினர் சேர்க்கை பெருசாக இல்லை, அங்கே பூத் லெவலில் கூட அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ரவர்சி ஈக்குவல் டு ராசா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே அவருக்கு பலமும் கூட. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சின்னு இருந்து அதை உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது, அதிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றாங்க, இல்லை நீங்கள் போய் ஒரு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்க நேர்ந்தது அப்படின்னா அது ஒரு வெற்றியாக கருதலாம். ஆனால் இவர் எங்கேயுமே அந்த மாதிரி தோல்வி அடைந்த சரித்திரமே கிடையாது. 2G விவகாரத்தில் இங்கே இருக்கிற அதிகார கட்டமைப்புன்னு உச்சம் அப்படின்னு சொல்கிற உச்சநீதிமன்றத்திலேருந்து, சிபிஐலேருந்து, ட்ராயிலேருந்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நான் தோற்கடித்தவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சனாதன பேச்சில் கூட இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த கான்ட்ரவர்சி மற்றவங்களுக்கு நெகட்டிவ் ஆகிருக்கலாம், ஆனால் அதையே இவர் தன்னோட வெற்றி வாய்ப்பாக மாற்றுறாரு அப்படின்னு பார்க்குறோம். அதை தாண்டி அங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்டி தொழிலாளர்களுக்கு போனஸ், அது ஆக்சுவலி டான்டி ஒர்க்கரோட அதிருப்தியை தான் இவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண பார்த்தாங்க, அந்த பிரச்சனையை கையில் எடுக்க பார்த்தாங்க. ஆனால் கரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, போனஸ் அவங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. அதே போல் ஒரு 667 நினைக்கிறேன், 667 700 ரிட்டையர்டு டான்டி ஒர்க்கர்ஸ்க்கு ஹவுசிங் யூனிட் கட்டி கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராக்ரஸ் நான் எப்படி தூத்துக்குடியில் சொன்னோமோ அதே போல தான் இங்கேயும் வந்து ப்ராக்ரஸை மக்கள் பார்க்குறாங்க. அதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதாவது ஜீரோலேயே இருந்து ஜீரோலேயே இல்லாமல் ஜீரோலேருந்து ஒரு 10% 20% அதிகரிக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து அங்கே குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அறிமுகப்படுத்துறீங்க. இப்போ பாஜக போய் அங்கே எங்கே எப்படி ஓட்டு கேட்பாங்க? ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களோட ஜல்ஜீவன் மிஷனோட ஒரு அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு இலக்கு தான் வந்து எல்லாத்துக்கும் குடிநீர் வழங்குவது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜல்ஜீவன் மிஷனில் குடிநீர் இணைப்புகள் தந்து விட்டதாகவும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும் போது அப்போ பாருங்கள், அந்த மக்கள்கிட்டே போய் உங்களுக்கு குடிநீர் இல்லை, அதுக்கு நாங்கள் தான் காரணம், பாஜக எப்படி ஒத்துக்க முடியும்? அது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஜல்ஜீவனில் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் கூட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தகவல்கள் இருக்கு. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த 5 வருடமா இருக்கக்கூடிய ராசா அவர்கள் என்ன செஞ்சாருங்கிறதும் ஒரு பேசு பொருளா இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன்லயே நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கோங்க, நித்தி ஆயோக்லேருந்து எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது ஜல்ஜீவன் பற்றி. அந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவனோட டார்கெட்ஸை கடந்த 2 வருடமாக சாட்டிஸ்ஃபை பண்ணது ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். வேறு எந்த மாநிலமும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதே கிடையாது. அப்போ ஜல்ஜீவன் மிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் காரணம். ஏன்னா தொடர்ச்சியாக லெட்டர் எழுதுகிறாங்க, கேள்விகள் இருக்கிறாங்க. ஆராசாவே பல கேள்விகள் எழுப்பியிருக்காரு இந்த மாதிரியான மத்திய திட்டங்களை பற்றி, கனிமொழி எழுப்பியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கே எப்படி இருக்குது அப்படின்னா பாஜக திட்டத்தையே நாங்கள் தான் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரம் இருக்குது. அது ஆராசா சிறப்பாகவும் கையாளுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ ராசா வந்து இந்து மதத்தை பற்றி அந்த பேசிய பேச்சுக்கள் தான் வந்து சர்ச்சையாக மாறுகிறது. நீ பஞ்சமன் அப்படின்னா யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம். அப்போ அதற்காகவே எல் முருகன் அவர்களை அங்கே களம் இறக்கி இருக்கிறாங்களா? அது சரியான ஒரு போட்டியாக இருக்கும். எல் முருகன் சரியான வேட்பாளராக அவருக்கு எதிராக நிற்பாரு அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் எல் முருகன் நிறுத்தப்பட்டிருப்பாரா? இல்லை, எல் முருகன் சரி இவர் இந்து மதத்துக்கு எதிர்னே வச்சுக்கிறோம் ஒரு வாதத்துக்கு, அப்படி கிடையாது அப்படிங்கிறது வந்து அவர் விளக்குறாரு. சரி, மக்கள் மத்தியில் அது ஏற்படுதா இல்லையாங்கிறது வேற கேள்வி. இப்போ எல் முருகன் இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட போய் பெட்ரோல் விலையை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இது எனக்கு பதில் கிடையாது, எனக்கு இருக்கிற பதில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு 3 முறை சொல்கிறார். அப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனையை கூட ஜெய் ஸ்ரீராம் தான் பதிலாக வைப்பீங்க அப்படின்னா அது இந்து மக்களின் ஆதரவுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்து மதத்தின் ஆதரவுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அதை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? இப்போது கடந்த 5 வருஷத்தில் யாராவது ஒருத்தர் பார்வையாளரை கூகுள் பண்ணாமல் எல் முருகன் எந்த மக்கள் பிரச்சனையை தலையிட்டிருக்கிறாரு, எந்த மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்தது எல்லாமே கோயிலுக்கு காசு கொடுத்துருக்காரு, கோயில் விழாக்களில் கலந்துக்கிறாரு அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்து மக்களின் நலனுக்கு எல்முருகன் என்ன செஞ்சார்ன்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ ஆராசாக்கு நான் திட்டங்கள் சொல்கிறேன், டான்டி ஒர்க்கர்ஸ்லேருந்து வீடு கட்டி கொடுத்த திட்டம்லேருந்து எல்லாத்தையும் எப்படி அமல்படுத்துறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? எல்முருகன் அப்படி என்ன செய்தார் அப்படின்றத பட்டியல் போடணும். அப்படி பட்டியல் போடுறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. ஆனால் இப்போ கலைஞர் நிலவரம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அவருக்கு கூட்டம் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் எல்முருகன் மேலேயே வைக்கிறோம். அதிமுக தான் அங்கே பயங்கர பலம் பொருந்திய கட்சி. திமுகவை தாண்டி அங்கே வந்து இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான தொகுதி. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட் வருதுங்க. நீங்கள் மேலே வந்து ஈரோடு கீழ்ப்பகுதியில் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இருக்குது. மேலே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற பகுதிகளில் ட்ரெடிஷ்னலாகவே சில கம்யூனிட்டிஸ் வந்து காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் போட்டிருந்த பகுதிகள் இருக்குது. சமநொழி பகுதிகளில் கொஞ்சம் வந்து ஃபைட் இருக்கும் அப்படின்னாலும் இப்போ அந்த கூட்டணி இல்லை அப்படின்றதுனால அதிமுகவுக்கு பெரிய பலம் இருக்குது, பிஜேபிக்கு அந்த பலம் இல்லை. சமன்வெளி பகுதிகளில் இப்போ கடந்த தேர்தலில் பிஜேபிக்கு வலு அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான். அப்போ அதிமுக இல்லாத நிலையில் பிஜேபிக்கு அது எந்த வலிமையும் கிடையாது. அப்போ டஃப் ஃபைட்டுன்னு பார்த்தா அதிமுக தான். ஆனால் அதிமுக அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா மக்கள் வந்து இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸு, இப்போது அதிமுக மேலே இருக்கிற அதிருப்தி, அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் போட்டின்னு யாருக்கு எடுப்பீங்க? வெர்சஸில் யார்? திமுக அதிமுக தான். திமுக பாஜகவுக்கு அங்கே போட்டி கிடையாது. இது ஒரு பர்செப்ஷன் பில்டிங் தான். திமுக பாஜகவை சித்தரிக்கிறாங்களோ இல்லையா, கள நிலவரப்படி வந்து திமுகவும் அதிமுகவும் தான் அங்கே போட்டிடுற மாதிரி இருக்குது அப்படின்றதான் என்னோட கணிப்பு. சரி, வாஷிங்டன் சுரேஷ் அவர்கள்ட்ட அப்போது இங்கே வந்து பாஜகவுடைய எல் முருகன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகலேருந்து லோகேஷ், திமுகலேருந்து ராசா. உங்களுக்கு டேட்டாஸ் தெரியும். 2014 அதிமுகவில் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் கோபாலகிருஷ்ணன் 52%. அதே திமுகவில் ராசா வந்து 40.47% வெற்றி பெற்றிருக்கார் 2014. அதே பார்த்தோம் அப்படின்னா 2009 வந்து ராசா வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் மதிமுகவும் தனியாக நின்றுருக்காங்க, தேமுதிகவும் தனியாக நின்றுருக்கிறாங்க. 2019 தான் வந்து ராசா மீண்டும் வெற்றி பெறுகிறார். திமுகவை சேர்ந்த 2வது இடத்துல வந்து அதிமுக வருகிறது. 2வது இடத்துல அதிமுகவுடைய தியாகராஜன் வருகிறார். 3வது இடத்துல MNM வர்றாங்க. அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது? போட்டின்னு பார்த்தோன்னா யாரோட யார் வந்து போட்டியிடுறதுக்கு சரியான களம் இது? வணக்கம் மேடம்.
இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, இந்த தொகுதி ஆக்சுவலி காங்கிரஸ் வந்து ஆர் பிரபுன்னு ஒருத்தர் 1980லேருந்து கண்டினியூஸாக 4 வாட்டி வின் பண்ணார். அதே அந்த ஆர் பிரபு தான் 2004ல் 63% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஸோ காங்கிரஸுக்கு இங்கே கொஞ்சம் பலம் இருந்த தொகுதி தான் இந்த நீல்கிரிஸ் தொகுதி. அது நீங்கள் சொன்ன மாதிரி 2009லேருந்து ஆராசா 9ல் வெற்றி பெறாரு, 2014ல் தோல்வி அடைகிறாரு, 2019ல் வெற்றி பெறாரு. ஸோ கொஞ்சம் நுணுக்கமாக இந்த டேட்டாவை பார்த்தோம்னா 2014ல் அவர் 1,00,000 வாக்குகளில் தோக்குறாரு. அப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, சிபிஐ கூட்டணி கிடையாது, ஆம் ஆத்மி பார்ட்டியும் தனியாக நிற்கிறாங்க. ஸோ அதனால் ஓட்டுகள் பிரியுது. எப்படியும் அவர் உதப்பட்டிருப்பாரு. ஆனால் இந்த 1,00,000 வாக்குகளில் தோல்வி அடைந்திருக்க மாட்டார்ன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு நீங்கள் 2019 வந்தீங்கன்னா அவர் 50% மேலே வாங்கியிருக்காரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதிமுகவும் அங்கே வந்து ஒரு 33-34% வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த 2021 அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிக்குள்ள 4 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, 2 தொகுதிகள் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த நீல்கிரிஸ் லோக்சபா சீட். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து போட்டி வந்து ஆராசாவுக்கும் அதிமுக கேண்டிடேட்டுக்கும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல் முருகன் அவர்களுக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக இந்த கான்ஸ்டிடுவன்சியை ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். 15% வருமா 20% வருமானது பாஜக எப்படி வளர்ந்துருக்குன்றது ஒரு டெஸ்ட் பண்ணுற ஒரு கிரவுண்டாக தான் நான் இதை பார்க்குறேனே தவிர வெற்றி வாய்ப்பு எல் முருகன் அவர்களுக்கு கிடைக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அதனால தான் அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் அந்த சிதம்பரம் சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து போட்டியிட்டால் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டாக இருந்திருக்கும் ஆராசாக்கு. அது இல்லாத பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆராசா கொஞ்சம் ஈஸியாக தான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை, 2021 முடிவு நீங்கள் சொன்னீங்க 4 தொகுதிகளில் வந்து அதிமுக பலமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போது அதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க, 2 தொகுதிகள் தான் திமுகவில் இருக்குது. அப்போ இப்போ இந்த மொத்தமாக நம்ம அந்த 6 தொகுதிகளை நம்ம சேர்க்கும் போது அதிமுக அங்கே வலுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதிமுக லோகேஷ்க்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இல்லை, நீங்கள் அந்த அசம்பிளி செக்மெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அதிமுக 4 இடத்துல வெற்றி பெற்றாலும் வெற்றி சதவீதம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 2000, 2500, 3000 வாக்குகள் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆராசான்னு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது அவர் முன்னமே லோக்சபா எம்பியாக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு கூட்டணி பலம் இருக்குது. இப்போ இவங்கக்கிட்ட கூட்டணி பலம் இல்லை. அப்படி பார்க்கும்போது அதிமுக 2021 அங்கே வெற்றி பெற்றாலும் கூட்டணியோட தான் வெற்றி பெற்றாங்க. அங்கே பாஜக வாக்குகளும் அவங்களுக்கு அங்கே விழுந்தனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க 4 தொகுதிகளில். ஸோ அப்படி பார்க்கும்போது டஃப் ஃபைட் இருந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் பாமக எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருந்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. அது இல்லை. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 4% ஓட்டு வந்திருக்கு இந்த தொகுதியில் 2019. ஸோ அந்த மக்கள் நீதி மையம் ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா கூட ஒரு 2% ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. 50% வேணால் பாஜக போகலாம், இன்னொரு 50%, 4%ல் 50%னா 2% இந்த பக்கம் போகலாம், 2% பாஜகக்கோ அதிமுகக்கோ போகலாம். அப்படி இருக்கும்போது கூட்டணி பலத்தினால திமுக இங்கே வெற்றி பெறத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அகெயின் சிதம்பரம் மாதிரி தான் இந்த தொகுதியும். இவங்க என்டிஏ கூட்டணி அதிமுக சேர்த்து என்டிஏ கூட்டணியாக ஒரு கூட்டணி பலமாக 2019 எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி போட்டிட்டு இருந்தால் நிச்சயமாக இது ஒரு பெரிய டஃப் ஃபைட் விளையாட கான்ஸ்டன்சி தான். இல்லை, இப்போது நீங்கள் அவங்களுடைய வாக்குகளும் இருக்குது அப்படின்னா பாமகவுடைய வாக்குகளும் அங்கே இருக்குது. அந்த கூட்டணி பலத்தினால தான் இவங்க 4 தொகுதிகள் பெற்றாங்க 2021 அப்படின்னா, இப்போ அதே பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு வாக்கு இருக்கும் இல்லையாங்க. அதிமுகவுக்கு வந்து நமக்கு தேமுதிக போகும், ஆனால் பாஜகவுக்கு பாமகவுடைய வாக்குகள் போகும். அப்போ பாஜக பாமக சேரும்போது எல் முருகனுக்கும் ஒரு அளவுக்கு வாக்கு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான் மேடம், அந்த 6 அசம்பிளி செக்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாக்கு சதவீதம் அதிமுக சைட்லேருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா அது வந்து கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிற அவர் சொன்ன மாதிரி
கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிற ரெண்டு அசம்பிளி இல்ல செக்மெண்ட். நான் என்ன கேக்குறேன், இந்த 4 தொகுதியிலையும் அதிமுக தன்னுடைய பலத்தை மட்டுமே வச்சு அந்த 4 தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்களா? நீலகிரி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர்ற 4 சட்டப்பேரவை தொகுதி அதுல, அல்லது அந்த கூட்டணி அப்படின்னா நீங்க எடுத்துக்கிறீங்க பாஜகவும் இருக்கு, பாமகவும் இருக்கு, இவங்க எல்லாம் இருந்து சேர்ந்ததுனாலதான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அந்த கூட்டணியால தான் டெஃபினட்டா வின் பண்ணாங்க. ஏன்னா வெற்றி சதவீதம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு 3000 4000 வரும்போது ஒரு ஒரு 2000 ஓட்டு பாஜகன்னு வந்தா கூட அது அடிக்ஷன் தான் உங்களுக்கு. ஒரு 5000 ஓட்டு பாமகட்ட வந்தாலும் அது அடிக்ஷன் தான். ஸோ அதனால கூட்டணினால தான் வெற்றி பெற்றாங்கன்றது உண்மை. சரி. அந்த கூட்டணி இல்லாததுனால தான் இந்த வாட்டி டஃப் ஃபைட் ஆகாதுன்ற நான். அந்த கூட்டணி இருந்ததுன்னா இது ஒரு பெரிய டஃப் ஃபைட் ஆயிருக்கும். இந்த கூட்டணி இல்லாத பட்சத்துல திமுக ஒரு ஏர்லி எட்ஜ் எடுக்கிறாங்க இந்த கான்ஸ்டிடுவன்சிலையும். அது கூட்டணி இல்லாததான் பெரிய டிராபேக் பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவின் ஆர் ராசா நீலகிரி தொகுதியில, பாஜகவின் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள், அதிமுகவிலிருந்து லோகேஷ், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறாங்க. நீலகிரி ஒரு நட்சத்திர தொகுதி. இதுல திமுகவுக்கும் பாஜக வெர்சஸ் அதிமுக மும்முனை போட்டி இருக்குதா? திமுக வெர்சஸ் பாஜக வெர்சஸ் அதிமுக மும்முனை போட்டி இருக்கா, அல்லது திமுக வெர்சஸ் அதிமுக தான் இங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்ற மாதிரி அந்த ஒரு போட்டி தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு அளித்தவுடனே யாரு எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க, உண்மையிலேயே இது யாருக்குமான போட்டி என்பது தெரிய வரும். விருந்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.